அண்மை செய்தி. கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலத்தில் இருந்த வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைக்க சென்ற நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி தீக்குளிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலத்தில் இருந்த வீடுகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தீக்குளிக்கவும் முயற்சித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கண்ணம்மாள் என்பவரின் வீட்டிற்கு சீல் வைக்க சென்றபோது தீக்குளிக்க முயற்சித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் நிலப்பிரச்சனையில் கடை மற்றும் வீடுகளுக்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகள் முற்றுகையிட்டு குடும்பத்துடன் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 17ஆம் தேதி மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சியினும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கோவில் நிலத்தில் உள்ள கண்ணம்மா என்பவரின் வீடு, 62 கடை, ஒரு செல்போன் டவர் ஆகிய போலீஸ் அகற்ற திட்டமிட்டிருந்தனர். இன்று கண்ணம்மா என்பவர் வீட்டுக்கு சீல் வைக்க சென்ற நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையை முற்றுகையிட்டு அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை அழைத்துச் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீஸ் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.